இந்த கோவிலுக்கு நம்ம ஒரு முறை வந்துட்டு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட திருமண தடையா இருந்தாலும் 48 நாட்களுக்குள்ள சரியாயி திருமணம் கைகூடுங்கிறது இங்க வரக்கூடிய மக்களோட நம்பிக்கையும் அதுதாங்க. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சுவாமியை இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி அழைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சுவாமி. இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காத்தியாயன முனிவர் என்பவருக்கு பார்வதி தேவி மகளாக பிறக்கிறாங்க. அவங்க திருமண வயது வந்ததும் சிவபெருமானையே மணக்க வேணும்னு சிவபெருமான்கிட்ட காத்தியாயன முனிவர் வேண்டாரு. சிவபெருமானும் இந்த தலத்துல பார்வதி தேவிய மனம் புரியுறாங்க. அதனால இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு மாலை சாற்றி அந்த மாலையை நம்ம மாற்றி இந்த கோவில்ல இருக்கக்கூடிய தூணை 3 முறை வலம் வந்து அர்ச்சகர் கூறக்கூடிய மந்திரத்தை 48 நாட்கள் தொடர்ந்து கூறினோம்னா எப்படிப்பட்ட திருமண தடையா இருந்தாலும் அது நீங்கி விரைவிலேயே திருமணம் கைகூடுங்கிறது இந்த கோவிலோட ஐதீகம். அது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணு ஜலந்தரன்கிற அசுரட்ட தன்னோட சக்கராயுதத்தை இழந்து அதை திரும்ப மீட்டு தருமாறு சிவபெருமான்ட்ட 1000 தாமரை மலர்களால அர்ச்சிக்க அதில் ஒரு தாமரை மலர் குறைந்து போக தன்னோட கண்ணையே தாமரை மலருக்கு நிகரா சிவபெருமானுக்கு அர்ச்சித்து இழந்த சக்கரத்தை திரும்ப பெறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல பஞ்சம் ஏற்பட்டப்போ திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் அடியார் பெருமக்களுக்கும் உணவளிக்கிறதுக்காக சிவபெருமான நோக்கி பதிகம் பாடி படிக்காசு பெற்றதும் இந்த ஊரு கோவில்ல தாங்க. இந்த கோவிலுக்கு எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து எரவாஞ்சேரி போற வழியில 29 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய திருவீழி மீழலை வீழிநாதர் கோவில்.